வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ரெஷ் க்ரீம் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம், கேக் க்ரீம்லாம் செய்யலாம். அப்புறம் பன்னீர் கிரேவிஸ், சிக்கன் கிரேவிஸில் கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை மில்க் ஷேக், கோல்டு காஃபி மேலே டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சிக்கணும். இப்போ பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பாலை சுண்ட விடணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக மூடாமல் 3/4 பாகம் மட்டும் இருக்க மாதிரி மூடி 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஆற விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்லா ஆடை கட்டி இருக்குன்னு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இந்த ஆடையை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு வச்சு அதுக்கப்புறம் ஆடையை எடுத்து பாருங்க, அந்த ஆடை எவ்வளோ நல்லா பந்து மாதிரி திக்காக வந்திருக்கு பாருங்க. இந்த மெத்தட்லையும் நீங்கள் பால் ஆடைகளை சேகரித்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெகுலராக வாங்குகிற பாலில் இருந்து ஆடைகளை சேகரித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இது 1 வாரமாக நான் சேகரித்து வச்ச பால் ஆடைகள். இதை மலாயின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால நல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்க முடியாது. அதனால மூடி அப்படியே 1 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மலாய் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுக்கிற டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மலாய் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறப்ப க்ரீம் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இதுக்கு நம்ம மிக்சியை கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு தான் பிளெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். அதுக்கு இன்னும் ஒரு 2-3 டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பாருங்கள், எந்தவித ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணாமல் மிக்ஸி ஜார்லேயே எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாத ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் தயாராகிடுச்சு. இது வரைக்கும் யாருமே சொல்லாத முக்கியமான டிப்ஸ் இது. ஃப்ரெஷ் க்ரீம் அடிக்கிறப்ப மிக்ஸியை கொஞ்சம் கூட பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸியோட ஹீட்னால ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு நல்லா திக்காக வராமல் இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும். அதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 30 to 40 மினிட்ஸ் விட்டோம்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 2-3 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே எல்லாரும் ஃப்ரெஷ் க்ரீமை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.